ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு மேட்ரு தெரியுமா? தின்னாலா நான் பைக்கை ரஃப் ஹேண்டில் பண்ணி நினைக்கிறேன். அவ்வளோ ஹேண்டில் பண்ணுறா பாரு, சாஃப்டா ஒரு பாசத்தோட. கற்றுக்கணும். அட போடா, நீ வேற ஓவரா வர்ணிக்கிற, ஏதோ லவ் பண்ற மாதிரி. பாவி, டேய் லவ் பண்றியா? தெரியல மச்சான், ஆனால் இந்த மாதிரி எந்த பொண்ணை பற்றி நான் ஃபீல் பண்ணதில்லடா. அப்போ அது லவ் தானே? கேட்கவே கேவலமா இருக்கு. அது உங்க சித்தி. நான் என்ன பண்ணுறது? நான் ஆக்சுவலாக நடக்க விட்டேன், தான் வந்துச்சு. மூஞ்சிலே குத்துவேன். இந்த கன்றாவி காதெல்லாம் நேச்சுரலா நடக்குதா? இது வெறும் அட்ராக்ஷன், காமம். கொச்சையாக பேசாதடா. எங்கள் 2 பேரும் நேரில் பார்த்து இப்படிலாம் பேச மாட்டேன். எங்களுக்குள்ள எவ்வளோ கெமிஸ்ட்ரி இது தெரியுமா? அடி செருப்பால கெமிஸ்ட்ரியா? தூ. பார்க்க டக்கரா இருக்கா, ஆனா உன் சித்தியா போயிட்டா. செத்தாலும் உனக்கு கிடைக்க மாட்டான்ற வெறி. இத்தனை காதல்னு சொல்லிட்டு சுத்துறியா? ஏய், இது காதல் இல்லைன்னு முடிவு எடுக்கிறது நாங்கள் 2 பேர் தான். உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சரிப்பா, எனக்கு ரைட்ஸ் இல்லை. இது காதல்னே வச்சுக்கோ. அப்புறம் இப்படியே வாழ்க்கை பூரா கழிச்சிட்டு இருப்பியா? இது ஒன்றும் அமெரிக்கா கிடையாது, கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். இதை பத்தி முடிவெடுக்க நிறைய பேருக்கு ரைட்ஸ் இருக்கு. அப்ப என்ன செய்வ? எங்க போற? இதுக்கு பதில் சொல்லிட்டு போ, அதுக்கப்புறம் போய் காதலிக்கலாம். ஏய், இதுவே நான் பொண்ணா பிறந்து அவ பையனா பிறந்திருந்தா தாய் மாமன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல? ஆம்பளனா லாஜிக் மாறி போயிடுமா? தாய் மாமன் ஒண்ணுதான், தாய் சித்தி ஒண்ணுதான். இந்த கல்யாணம் நடக்கும்டா. சவால். பார்க்க நல்லா தான் இருக்கான், ஆனா எனக்கு என்னக்கா வயசாச்சு? எதுக்கு இதெல்லாம்? எனக்காகமா? இந்த கல்யாணத்தை வச்சு நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடலாம்ல. என்னாச்சு? வாடா, நம்ம ரூபா ஆண்டி பையனை உன் சித்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறேன். இதே சாக்கா வச்சு உங்க தாத்தாவையும் பாட்டியும் கன்வின்ஸ் பண்ணிடலாம். உங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்ற? கேவலமா இருக்கான். என்னடா எப்படி சொல்லிட்ட? ஆமா, அசிங்கமாகறான். அதுவும் தவிர இத்தனை வருஷமா அவனால ஒண்ணுமே கன்வின்ஸ் பண்ண முடியல அப்பாவை. இப்ப மட்டும் கன்வின்ஸ் பண்ணிடுவேன் நீ? ஒன்னும் வேலைக்காவது. சொல்ற மச்சான், உன் சித்தி டெரஸ்ல அழுதுட்டு இருக்காடா. ஏன் டெரஸ்லையா? நான் வரேன். நான் பாத்துக்க, நீ போ. நீ போ. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சொல்லு, சொன்னாதானே தெரியும். எதுக்கு அழுகுற? மீட் மீ, யுவர் பிக்சர்ஸ் வில் ரீச் டேட். என்னது? எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அமிச்சது. போய் சொன்னா பிரேக்கப் பண்ணிட்டேன். வேலை விஷயமா சென்னைக்கு வந்திருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் பேசினான். நானும் அவனும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ எல்லாம் அப்பா கிட்ட காமிச்சிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறான். ரொம்ப 1970 ஸ்டைல் மெட்டலாக இருக்க. எங்கள் அப்பா 1970 ஸ்டைல் ஃபாதர் தானே, ஒர்க் அவுட் ஆகும்.
என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கே வந்து மிரட்டுறான். ஃபேஸ்புக்கில் லுக்கிங் ஃபார் அ க்ரூம் வித் சிஸ்டர்னு ஸ்டேட்டஸ் போட்டேன். அதான். அப்படி போடு. கூட ஒரு ஸ்மைல் இருந்திருக்குமே. எதுக்கு இந்த வீண் விளம்பரம்? எங்கே வந்து முடிஞ்சுக்குது பாரு. அவன் இதோட சும்மா விடுவானா? நீங்கள் அப்பா பார்க்குறேன்னு சொல்லுவான், நாளைக்கு ஹஸ்பண்ட் பார்க்குறேன்னு சொல்லுவான். எப்போ பார்த்தாலும் இதே ஃபோட்டோஸ் வச்சு மெட்டிகிட்டே இருப்பான். நீயும் போய் நிற்கணும். போய் நின்னா சும்மா விடானா? சரி, அழுவாத அழுவாத. இவன் கோவக்காரனா? இல்லை. அடிதடினே தான் இறங்குவான். சச்சா, பயந்தாங்குழி. போகே, நான் பார்த்துக்கிறேன் உன்னை. நிஜமா? நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ். ராஜ் அவன்தான். ஸ்ருதி, இரு இரு இரு, நம்ம பேசுவோம். வா. ஏண்டா அந்த பொண்ணு உங்களோட பிரேக்கப் பண்ண பிளாக்மெயில் பண்ணுவே நீ? சார் யார் சார் நீங்கள்? நான் அவங்களோட பேச வந்திருக்கேன். அதுக்கு முதல்ல நீ அவளுக்கு மரியாதை கொடுத்துருக்கணும். பொண்ணுங்களை மதிக்கணும் உங்கள் அம்மா கற்றுக் கொடுக்கல? ஐயோ சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. யார்? நாங்கள் பாய வச்சிருக்கோம். அதெல்லாம் எனக்கு தெரியும். எந்த ஏரியாடா நீ? சார் எந்த ஏரியா? வேணாம் சார். ஓ, நான் வாணா வச்சிருவியா? அர்ற அர்ற டேய் ராஜ். அர்ற. கிருஷ்ணா. அடி மாட்டான அஷ்டா. என்ன கிருஷ்ணா இது? நான் உன் கூட தான் பேச வந்தேன். எவன் தான் சொல்ல சொல்ல அடி கேட்க. சிற்பால. ராஜ், ராஜ், ஒரு 2 minutes அங்கே இரு ப்ளீஸ். என்ன வேணும் உனக்கு? இப்படிலாம் நீ பண்ண மாட்டியே. பிளாக்மெயில்லாம் பண்ற. சாரி, எனக்கு வேற வழி தெரியல. உன்னை எப்படியாவது மீட் பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணேன். வேற எப்படி கூப்பிட்டாலும் நீ வரமாட்ட. ஃபேஸ்புக்கில் வேற ஸ்டேட்டஸ் போட்டிருந்த கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அதான் ஒரு வேகத்தில் செஞ்சுட்டேன். எனக்கு கல்யாணம் ஆனா உனக்கு என்ன? எனக்கு என்னவா? ஐ லவ் யூ. அஃப்கோர்ஸ் எனக்கு கோவம் வரும். அதுவும் நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சு உங்ககிட்ட வந்து சாரி கேட்கலான்னு நினைக்கும் போது ஃபேஸ்புக்கில் அப்படி ஸ்டேட்டஸ் போட்டா எனக்கு எப்படி இருக்கும்? ஸோ நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டா கல்யாணம் பண்ணிப்பியா? ஃபைனலி. இதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது போதும். ம். அப்போ ஃபேஸ்புக்கில் போட்ட ஸ்டேட்டஸ் அது நீ பார்த்து ரியாக்ட் பண்ணுவேன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான். இன்ஃபேக்ட் சென்னைக்கு வந்ததே உன்னை மீட் பண்ண தான். குடும்பத்தை சேர்க்குறேன்னு சொன்னதெல்லாம் வெறும் சாக்கு தான். அப்போ புல்லட்ல அவன் கூட ஊர் சுத்தினது பார்த்தல, அதை நீ பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் அப்படி செஞ்சேன். அப்போ அவன் பாய் ஃப்ரெண்ட் கிடையாதா? சிச்சி, அவனா இல்லை, நான் அவன் சித்தி. ஆனால் எங்களுக்குள்ள 1 வயசு தான் வித்தியாசம். அதனால தம்பின்னு கூட சொல்லலாம். பண்ண போய் எலிக்கிறான். ஏதோ பிரச்சனையா? பிரச்சனையா? இல்லை இல்லை, நத்திங்ஸ் ராங். உன்னை ப்ரொவோக் பண்ணதான் அந்த ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்லாம். இன்ஃபேக்ட் நீ ரியாக்ட் பண்ணலன்னா நான் அக்கா சொன்ன பையனே கல்யாணம் பண்ணியிருப்பேன். அதான் பண்ணல. ஆனால் நான் அடித்த கூத்தில் அக்கா குடும்பம் ஒன்று சேர போகுதுன்னு ரொம்ப எக்ஸ்பெக்டண்ட்டாக இருக்காங்க. என்னால் சத்தியமாக அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போ ஓடிடலாம் இப்பவே. எங்கே? பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ இங்கேருந்து உடனே கிளம்பணும். எப்படி போகிறது? ஆ, பைக். பைக் எனக்கு ஓட்ட தெரியாது. எனக்கு ஓட்ட தெரியும், வா.
அப்போ உன் தம்பி நான் தம்பியா? பேசுறேன். ஏய் ராஜ், ஒரு நிமிஷம். ராஜ், ராஜ், அவன் தெரிஞ்சிட்டான். நாங்க போறோம். நாங்க அண்ணா அவன் பிளாக்மெயில் பண்ணது அதெல்லாம் உனக்கு புரியாது. நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். கல்யாணமா? ம். அப்பன்னா நீ என்ன உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? பண்ணிட்டா போச்சு. சோ கியூட். எப்பயுமே விளையாட்டுதான்ல. இதெல்லாம் உன்கிட்ட தான் சொல்ல முடியும். என் அம்மா அப்பா, உன் அம்மா அப்பா எல்லாருமே ஓல்ட் ஃபேஷன். நீ மட்டும்தான் புரிஞ்சுப்ப. அண்ட் உன் பைக்கை கொஞ்ச நாள் நான் borrow பண்ணிக்கிறேனே. பெட்ரோல் தீர்ற வரைக்கும் ஓட்டிட்டு நிற்கிற அட்ரஸை உனக்கு மெசேஜ் பண்ணி விடுறேன்.